بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا صدق الله مولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம நேற்று சொன்ன மாதிரி நோன்புனுடைய காலங்கள் ரொம்ப நீளமாக இருந்தது. இரவு நேரங்களில் நோன்பு பிடிக்க தேவையில்லை அப்படிங்கிற வசனம் இறங்கியது. அப்போ இரவுல எப்போ நம்ம சாப்பாடை அமைச்சுக்கிறது, எது வரைக்கும் நாம் சஹர் செய்வது போன்ற விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லுவான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, எது வரைக்கும் சாப்பிடலாம் குடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னா ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்லுவான். கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நிற நூல் வரும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுவான். அது ஃபஜ்ர் நேரத்துல அப்படிங்கிற செய்தியை சொல்லி அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்றதுனால ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்களா, தங்களுடைய தலவாணிக்கு கீழே தாங்கள் உறங்கக்கூடிய இடத்துல கருப்பு கலர் நூலை எடுத்து வைத்திருந்ததாகவும், காலை வரைக்கும் அவருடைய நூல்ல இருந்து வெள்ளை நூல் வராததுனால அவங்க பயந்து போய் எழுந்து என்ன செஞ்சாங்களா, தங்களுடைய கருப்பு நூலோடு நபி இடத்துல வந்தார்களாம். அல்லாஹ்வுடைய திருத்துவதரே, என்னுடைய கருப்பு கலர் நூல்ல இருந்து வெள்ளை நூல் வரலையே, நான் பாவி ஆயிட்டனா அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டதாக ஒரு நிகழ்வையும் ஹதீஸ்கள்ல நாம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசாக சிரித்து விட்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்தாங்க. அப்படி மௌனமாக இருந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய ஒரே ஒரு சிறு வார்த்தையை அடுத்து இறக்கி வைத்தான். மினல் ஃபஜ்ர் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதன் பின்பதாகத்தான் இறங்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மினல் ஃபஜ்ர்ல இருந்து நமக்கு என்ன செய்வாங்க, விளக்கவான்கள், தப்சீர்களை வல்லுநர்கள், அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தரும் பொழுது அதற்கு அடுத்து சொல்லுவாங்க எப்படின்னா, அதாவது இரவு என்ற கருப்பு நிற நூலிலிருந்து ஃபஜ்ர்ல இருந்து வரக்கூடிய அந்த வெண்ணிறம் என்ற வெள்ளை நூல் வெளியாகிறது அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்க. புரியும் நினைக்கிறேன். இரவுங்கிறது கருப்பு நூலுக்கு ஒப்பாகவும் ஃபஜர் என்ற வெண்மையை வெள்ளை நூலுக்கு ஒப்பாகவும் அல்லாஹால அங்கு ஒப்பிட்டு சொல்லி காட்டுவான். ஆக இப்ப ஃபஜர் உதயமாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிற நிலை நம்மளுக்கு அந்த ஆயத்துல இருந்து விளங்க முடியும். இப்ப ஃபஜர் எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத நம்மளால துல்லியமா சொல்ல முடியுமா? தொழுகை நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டது. அப்படி எப்ப தொழுகணும், எப்பப்ப தொழுகலாம், எப்பப்ப தொழுக கூடாது போன்ற விஷயங்களை எல்லாம் 2 நாட்கள் என்ன செஞ்சாங்க, மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்தாங்க. முதல் நாள் முழுவதும் நைட்டு மேராஜுக்கு போய் என்ன செஞ்சாங்க, 5 நேர தொழுகை வாங்கிட்டு வந்தாங்களா இல்லையா? அந்த வாங்கிட்டு வந்த தொழுகை அன்னைக்கு ஃபஜர் தொழுகை கடமை இல்லை. அப்ப எப்ப அன்னைக்கு லுஹர்ல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு நேரம் வருது, தொழுகையினுடைய நேரம் ஒரு நேரம் வருதுன்னா அந்த நேரத்தினுடைய ஆரம்பம் எதுங்கிறத முதல் நாள் சொல்லி கொடுப்பாங்க. ஆரம்ப நேரங்களில் தொழுகக்கூடிய தொழுகைகள் அப்படின்னு முதல் நாள்ல எந்த டயத்துல வக்து வருது அப்படிங்கிறத வச்சு தொழுகை நமக்கு கடமையாக ஆக்கப்பட்ட அந்த விஷயம் சொல்லி தரப்பட்டு, 2வது நாள் லுஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜர் வரைக்கும் உண்டான அந்த நேர தொழுகைகளை எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த வக்து முடியக்கூடிய கடைசி நேரத்தில் இப்படி இது வரைக்கும் தொழுது கிடலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி தரப்பட்ட. ஆக முதல் நாள் எந்த நேரம் ஆரம்பமாகிறது அப்படிங்கிறதையும் எந்த நேரம் வரைக்கும் தொழுகலாங்கிறத 2வது நாள்லையும் நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டது, 2 நாட்களாக தொழுகையை கடமையாக்கப்பட்ட தொழுகை எப்படின்னு டெமோ செய்து காட்டப்பட்ட 2 நாட்களா. அது மாதிரி ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்த நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு காட்டி தர்றாங்க. அது எப்படி எது வரைக்கும் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிறத நேரத்தை பார்ப்பார்கள். நேரத்தை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, வானத்தை பார்த்துட்டு போதும் பாங்கு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுப்பாங்க. பாங்கு சொல்லப்படும். அதோட என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சஹாபாக்கள் நிப்பாட்டி கொள்வார்கள். சில அறிவிப்புகள்ல சில சஹாபாக்கள் இப்படி செய்யறாங்க. எப்படின்னா, நாங்க சஹர் செஞ்சுட்டு வருவோம், ஒரு 50 ஆயத்துக்கள் ஓதுவோம், அதன் பின்பதாக பாங்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சில அறிவிப்புகள் வருது. இதனாலதான் நமக்கு என்ன செய்வாங்க, பேணுதலுடைய அடிப்படையில எத்தனை மணிக்கு சொல்லிடுவாங்க, 4:45 நீங்க சஹரை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காதி என்ன செய்வாங்க, அறிவிப்பு தருவாங்க. ஏன்னா அந்த 4:45 இருந்து நம்ம
5 அல்லது 5:10 வரைக்கும் உண்டான அந்த நேரங்களை நம்ம 50 ஆயத்துக்களை திருப்திகரமாக நார்மலாக நாம ஓத முடியுங்கிற அந்த பேணுதலுக்காக வேண்டி, அதுவும் இல்லாம 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுறவங்க தொழுது கொள்ளலாங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, நமக்கு முன்கூட்டியே அந்த சஹருடைய டயத்தை நமக்கு முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கம், அதுலயும் குறிப்பாக முஸ்தஹப் என்பதாக ஹதீஸ் கிதாபுகள்லையும் சரி ஃபிக்ஹ் கிதாபுகள்லையும் ஒரு சட்டங்கள் நமக்கு சொல்லி தரப்போம். முஸ்தஹப்னா நபி அவர்கள் விரும்பின விஷயம் அப்படின்னு சில விஷயங்களுக்கு உண்டான தலைப்பு உண்டு. அப்படி விரும்பினதுல சஹருடைய நேரத்தை கடைசி வரைக்கும் பிற்படுத்துறது அப்படிங்கிறது நபி அவங்க விரும்புவாங்க. இப்ப கூட நம்மள்ட்ட கூட அந்த பழக்கங்கள் உண்டு. வாங்க சொல்ல போறாங்க அப்படின்னா மைக்கு சவுண்டு கேட்ட உடனே என்ன செய்யறது, ஒரு முடைக்கு தண்ணி எடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தையும் ஒரு முடைக்கு தண்ணியே குடிக்கக்கூடிய பழக்கங்கள் உண்டு. அதான் கடைசி வரைக்கும் நபி அவர்கள் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி அது மாதிரி செய்வாங்க. அதை என்ன செய்யலாம்னா ஒரு 2 நிமிஷம் நாம என்ன செஞ்சுக்கலாம், முன்னாடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாங்கு சொல்றது எப்ப நபி சொல்லுவாங்கன்னா எல்லாரையும் நிப்பாட்ட சொல்லிட்டு பாங்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறதாகவும் நமக்கு சில அறிவிப்புகள் இருக்கிறதுனால ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்னாடி பண்ணிக்கிறது ரொம்ப பேணுதல் அப்படிங்கிறத கவனத்துல எடுக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்குதல் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லும் போதும் அதுலயும் முஸ்தஹப் என்ன அப்படின்னா, வக்து வந்த உடனே நோன்பு திறக்கிற. சில பெண்கள் வீட்டுல என்ன செய்வாங்க, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கலாம். சில பெண்கள் வீட்டுல என்ன செய்யலாம், நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான தயாரிப்புகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த நேரம் கடந்து போறதை கூட பெருசா நினைக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ அதை கொடுக்கணுமேங்கிற அந்த ஆர்வங்கள் தான் இருக்கும். நோன்பு திறக்குதலை தாமதப்படுத்த கூடாது. நேரம் வந்துருச்சுன்னா உடனே திறக்கிறத அப்படி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஹப் விரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்வாங்க, இமாம்கள் சட்டங்கள்ல சொல்லும் பொழுது நபி அவர்கள் விரும்பிய 2 விஷயங்கள் இந்த நோன்பு காலத்துல, ஒண்ணு கடைசி நேரம் வரைக்கும் சஹரை தாமதப்படுத்துறது, 2வது நேரம் வந்தவுடன் நோன்பை திறக்கிறதுக்கு துரிதப்படுத்துவது அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.